மஹிந்திரால் முக்கியமான தகவல்களை பாதுகாப்பது மிக முக்கியமான முன்னுரிமையாக இருந்தது. அவர்கள் இணைய பாதுகாப்பு குழு தகவல்களை 3 முக்கிய நிலைகளில் பாதுகாக்க குறிக்கோளுடன் செயல்பட்டனர். முதலில் டேட்டா அட்ரஸ் எனப்படும் தகவல் நிலை பாதுகாக்கப்பட்டது. இது ஹார்டு டிரைவ்கள், கிலோபைட் சர்வர்கள் மற்றும் USB சாதனங்களில் சேமிக்கப்படும் தரவாகும். தகவல் அனுமதியற்றவர்களால் அணுகப்படாதவாறு குறியாக்கம், என்கிரிப்ஷன் மற்றும் அணுகல் கட்டுப்பாடுகள் அக்சஸ் கண்ட்ரோல்ஸ் பயன்படுத்தப்பட்டன. அடுத்து டேட்டா இன் டிரான்சிட் எனப்படும் பரிமாற்றத்தில் உள்ள தகவல்கள் பாதுகாக்கப்பட்டன. இவை இணையம் மற்றும் நெட்வொர்க்குகள் வழியாக பயணிக்கும் தரவுகளாகும். VPN, வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ஸ் மற்றும் குறியாக்க நெறிமுறைகள், என்கிரிப்ஷன் புரோட்டோகால்ஸ் பயன்படுத்தப்பட்டதால் ஹேக்கர்கள் தகவல்களை திருட முடியாமல் பாதுகாக்கப்பட்டது. இறுதியாக டேட்டா இன் யூஸ் எனப்படும் பயன்பாட்டில் உள்ள தரவுகள் பாதுகாக்கப்பட்டன. இவை RAM அல்லது வில் செயல்படும் தரவுகளாகும். கொள்கைப்படி திடமான அணுகல் கட்டுப்பாடுகள், செரிக் அக்சஸ் கண்ட்ரோல்ஸ் மற்றும் நேரடி கண்காணிப்பு ரியல் டைம் மானிட்டரிங் மூலம் ஹேக்கர்கள் அல்லது ஊழியர்கள் தரவை திருடுவதை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டன. 3 நிலைகளிலும் பலத்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை பயன்படுத்தியதால் மஹிந்திரா டெக் தனது மதிப்புமிக்க தகவல்களை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க முடிந்தது. ஒரு வலுவான இணைய பாதுகாப்பு தளர்நிலை டேட்டா அட்ரஸ், டேட்டா இன் டிரான்சிட் மற்றும் டேட்டா இன் யூஸ் ஆகிய 3 நிலைகளிலும் பாதுகாப்பு அளித்து அனுமதியற்ற அணுகல், தகவல் திருட்டு மற்றும் சைபர் தாக்குதல்களை தடுக்கிறது.